சோத்ரார். நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மீண்டுமாய் பாடி துதிக்க ஆராதிக்க கிருபை தந்தவரே சோத்திரமையா. தொடர்ந்து ஆண்டவரே சோத்திரமையா. ஜோபதி ஆண்டவர் வேதவாசிப்பதி செய்திப்பதி எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஆண்டவரே ஜெபங்கள் பதில்தார். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். நாமத்தில் இருக்க ஊழியக்கார சோதரி வந்து அஷ்டமா வந்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் நடத்தின நல்ல வழிகளுக்காக அவர்கள் நன்றி சொல்லி ஆவியான விருதுகள் பிரகாரமாக கர்த்தர் சோத்திரம் சில ஆலோசனைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவார்கள். அவர்களுடைய ஜெப நிலையில் இருந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு 2 வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு வாரமும் தேவன் கொடுக்கிற வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தோம். யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. உடைய தேசத்துல அநேக இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினாலும். ஒருவேளை அக்கிரமங்கள் நம்முடைய தேசத்துல நிறைந்து இருக்கலாம், ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம் 10 10 18 அதை மட்டும் வாசிங்க பாருங்க. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களின் அற்புதத்தை செய்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுது. அந்த வசனத்தை வாசிங்க. சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகளில் எப்படி முறுமுறுக்கிறாங்க பாருங்க. ஆனா 10 வாதையை கொடுத்து 10 வாதையிலும் தேவன் அற்புதம் செய்து, அநேக அற்புதத்தை செய்துதான் தேவன் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போய் நான் சேர்க்க போகிறேன்னு சொல்லி அழைத்து வருகிறார். ஆனா ஊழியக்காரனை முறுமுறுக்கிறாங்க. பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும் படுக்கைகளை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று நாங்கள் சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அல்லேலூயா. வனாந்திரத்திலே சாகிறது எப்படி இருக்குமா அவங்களுக்கு? வனாந்திரத்திலே சாகிறதுக்கு நம்முடைய தேவன் நம்மளை அழைக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளை அழைத்தது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய இந்த பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். ஆனா அந்த ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆனா எனக்கும் உங்களுக்கும் சபையாருக்கும் நல்ல ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்பொழுது மோசே 18 வரை வாசிங்க. ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அப்ப ஊழியக்காரர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லி அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்து என்னன்னா, தேவன் பேசிதான் என்னை அழைத்தார், கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஜனங்களை தேற்றுகிறார். ஆனாலும் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு, நமக்குள்ள ஒரு முறுமுறுப்பு எப்போதும் இருக்கவே கூடாது. சபையாருக்கு நான் அன்பாக சொல்கிறேன், முறுமுறுப்பு இல்லாதபடி என்னை அழைத்த கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
சொல்லுகிறார், அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், மோசே சொல்லுகிறார், இன்று காண்கிற எகிப்தியரை இனிமே என்றும் காண மாட்டீர்கள். நான் சொல்லுவேன், இந்த நோய், இந்த கொள்ளை நோயை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் ஒவ்வொருவரை வேலி அடைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேலி அடைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்க சும்மா இருப்பீர்கள் என்றார். என்னன்னா சும்மா இருப்பீர்கள் என்றா, சும்மா 3 வேளையே கர்த்தர் கொடுக்கிறத சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க சொல்லல. நம்ம செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்தை நோக்கி துதித்து கொண்டு இருக்க வேண்டும், வேதத்தை தியானித்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு மனிதரோடு போய் நம்ம யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்னிடத்தில் முறையிடாத. எல்லாவற்றையும் மோசேயை பார்த்தும் தேவன் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் அந்த 10 வாதைக்கும் எப்படி அற்புதத்தை செய்தேன் என்று உனக்கு நான் சொன்னேன். புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு இயேசுவின் நாமத்தினால புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை திறந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அல்லேலூயா. வெட்டாந்தரையோடு நடந்து போவார். தேவன் செய்தாரா? அவரால் முடியும். அல்லேலூயா. அந்த கடலையே 2ஆக பிளந்து வெட்டாந்தரை போல நடக்க செய்த தேவன் நம்மை இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்து பராமரித்து தேவைகளை சந்தித்து நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. நானே இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அல்லேலூயா. எகிப்தியர் அறிந்தார்கள். ஆமென். அவங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அந்த மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து ஆராதிக்க போக விடும் என்று சொல்லி அப்ப வாதாடின போது மோசே அந்த எகிப்தியருக்கு நன்றாக தெரியும், அவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பாதுகாக்கிறவர். அதனால் உங்களுடைய அன்பா சபையாருக்கு நாங்கள் சொல்லுகிறது, பயப்படக்கூடாது, பயப்பட தேவையில்லை. யாத்திராகமம் 15:25 கூட சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்தில் அது வாசிக்க வேண்டாம். 15ஆம் அதிகாரத்துல இந்த தண்ணீர் பாருங்க, இந்த மானாவின் தண்ணி கசப்பா இருக்கிறது, முறுமுறுக்கிறாங்க. ஏதாவது ஒன்று வந்தவுடன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்த்து முறுமுறுக்க வேண்டியது. அப்ப தேவனிடத்துல கேட்டு மோசை கேட்டு அற்புதம் செய்த உடனே ஒரு உற்சாகம் வந்துவிடும். என்ன உற்சாகம்? மோசே நம்முடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படணும். அப்படி அல்ல, அப்படி நாம் நடக்கவே கூடாது. என்ன வந்தாலும் என் நேச கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு, விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுதுதான் நமக்கு விசுவாசம் தேவை. ஆமென். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம் தேவன் நம்மிடத்துல கேட்பது பொன்னை பொருளை அல்ல. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. ஆமென். இந்த ஒரே வார்த்தை, விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்துல பிரியமாவே நாம இருக்க முடியாது. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது விசுவாசம். ஆமென். இப்ப எந்த காரியத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலமா, வியாபார ஸ்தலமா, தொழிலா, அல்லது படிப்பா, திருமணமா, எதா இருந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். என் கர்த்தர் எனக்கு அந்த நேரத்துல அவர் நேர்த்தியாய் செய்கிறவர், என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாலும் தேவன் கைவிடவில்லை. ஆமென். இப்ப என்னையும் உங்களையும் எங்கள் குடும்பங்களையும் காத்த தேவன் சபையாருடைய குடும்பங்களையும்
காத்து நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். சீக்கிரத்திலே நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து நம்முடைய சபையை ஆராதிக்க போகிறோம். ஆமென். சபையாய் ஆராதிக்க போகிறோம். சபையாய் கூடி வந்து துதிக்க போகிறோம். சபைகள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. ஆமென். இந்த கொள்ளை நோய் முற்றிலும் மாறப் போகிறது. ஆமென். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிறவர். ஒருபோதும் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. நம்மளை காக்கிற தேவன். அதனால விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, மார்த்தா மரியாதை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நானுமே அப்படி என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நானுமே என்று சொல்லும் பொழுது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அப்ப நாம விசுவாசிக்கும் பொழுது அவருடைய மகிமையை காண முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நாம் சொல்ல முடியும், கர்த்தர் ஆச்சரியமா எங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் நடத்தி வந்த தேவன் உங்களுடைய குடும்பத்தை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துகிறவர், கரம்பிடித்து நடத்துகிறவர். உங்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு செவிக்கிறோம். ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே உடைய தாசரையுடைய கரத்தில் கொடுக்கிறோம். நாளில் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு பேசுகிற வார்த்தை கர்த்தர் சிலுவையில் மறைத்து கர்த்தர் பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக சோத்திரம். அந்த வார்த்தையை சபையால் பிடித்து கொண்டு அதன்படியாக ஆண்டவரே வார்த்தையின்படி நடக்கவும் கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டுமாம் துதிக்கிற சோத்திரம். உங்க கரத்துல கொடுக்கிற கர்த்தர் பொறுப்படுங்க. சபையாரை பொறுப்படுங்க ஐயா. பிள்ளைகளுடைய வேலை சொல்லுங்கள். ஒரு ஆண்டவரை குறைவு, பொருளாதார குறைவு ஒன்றும் பிள்ளைகளுக்கு வராதபடிய சொல்லி நாமத்தினால எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து இதுவரையிலும் தேவன் நடத்தினீர். ஆண்டவரே இனிமேல் கர்த்தர் நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பன் என்று சொன்ன தேவன், நானே பரியாரிய கர்த்தர் என்று சொன்ன தேவன், நீங்களே எங்களுக்கு பரியாரிய கர்த்தராக இருக்கிறதுக்காக சோத்திரம். பாதுகாத்து உடைய பிள்ளைகளை நடத்துங்க. ஆண்டவர் பிள்ளைகள் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் பிள்ளைகளுடைய வாகனங்களாக ரத்தத்தை தெளிகிறோம். பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துக்கு போனாலும் வியாபார ஸ்தலத்துக்கு போனாலும் தொழிலுக்கு போனாலும் யாருக்கு என்ன இருக்குது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை வெளியடைப்பீராக. ஊழியக்கார குடும்பத்தை சபையாருடைய பிள்ளைகளையே கர்த்தர் வேலையடைக்க வேண்டுமா துதிக்கிற சோத்திரையா. பரிசுத்த கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்கு கர்த்தர் சேமத்தை கட்டிட போறதுக்காக சோத்திரம். முற்றிலும் இந்த கொள்ளை நோய் மாற போறதுக்காக சோத்திரையா. விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்க போறதுக்காக சோத்திரம். இந்த தேசத்திலே சேமத்தை கட்டிட்டு கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த போறதுக்காக சோத்திரம். உங்க கரத்துல தருகிறோம். பொறுப்பெடுக்க ஆசீர்வதிங்க. ஜெபம் கேளு பதில் தான். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெய இயேசு கிறிஸ்துவிலே பெற்ற நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் இந்த நாளில் ஒரு வேத பகுதியை வாசித்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் வேதத்தை தியானிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்கலாம். வீட்டில் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் வேதத்தை ஆயத்தமாக வைத்திருப்பீர்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு நான் வாசிக்கும் போதே நீங்களும் சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் பக்கம் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் 829. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பை அதற்கு மத்தியிலும் மரணமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உண்மை உறுதியாய் கற்றுக்கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்னென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார். உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணால் மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும். சிறுமையானவர்களின் காலம் இளமையானவர்களின் அடிகளுமே அது மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாக இருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்பின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்ம வாஞ்சியாக இருக்கிறது.
என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து கொடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாது இருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்னி உம்முடைய சத்துருக்களை பற்றிக்கும். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரிகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிற நீரே. எங்கள் தேவனாய கர்த்தாவே, உண்மை இல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உண்மை மாத்திரம் சார்ந்து உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்தார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிவு பண்ணுவீர். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். உம்முடைய கண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க விடுதலை செய்தார்கள். கர்த்தாவே, பேறுகாலம் சமீபத்திற்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கற்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கற்பமாயிருந்து வேதனைப்பட்டு காட்டு பெற்றவர்களைப் போல இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம். பூச்சக்கரத்து கொடிகள் விழுகிறதும் இல்லை. மறைத்தும் உடையவர்கள் பிரதமான எண்ணொழில் கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களை விழித்து கம்பீரியங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல இருக்கும். மறைத்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை கொட்டிக்கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். இதோ பூமியினுடைய கொடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பலிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாது இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த நாளிலே கர்த்தர் மேம்பட்டாட்டும் ஒரு தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நம் கண்மலையாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். நாம் கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து தொடர்ந்து வேதத்தை நாம் தியானிப்போம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, சொல்லுள்ள பிதாவே, ஸ்தோத்திர கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, மட்டுமாய் படி துதித்து ஆராதிக்க கிருபை செய்தவரே, மக்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அடியானோடு பேசும், உடைய ஜனங்களோடு பேசும், இடைப்படும். அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஜெபம் சொல்லுவதுதாரும் இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தையும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:2. கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகருமானவர், என் இரட்சகருமானவர், தேவன், நான் நம்பியிருக்கிற துருகமும், நான் நம்பியிருக்கிற துருகமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர், என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி, என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே, ரட்சிக்கிறவர் அவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். இப்பொழுது சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 14-15 வசனம். கர்த்தர் உத்தமர் என்றும், கர்த்தர் உத்தமர் என்றும், கண்மலையாகி அவரிடத்தில், என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும், அநீதி இல்லை என்றும் விலக பண்ணும்படி, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தன் கண்மலையாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்திலிருந்து நாம் கர்த்தர் எந்தெந்த விதத்தில் நம்முடைய கண்மலையாய் இருந்து நமக்கு துணை செய்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலிலே நம்முடைய கர்த்தர் யார் என்றால் அவர் நம்மை ஜெனிப்பித்த கண்மலை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின கர்த்தர், தாயின் கற்பத்திலே நம்மை உண்டாக்கினவர், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டவர். ஆகவே இப்படிப்பட்டதான ஒரு அருமையான தெய்வம் நமக்கு உண்டு. வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையே, நீ நினைவாமற் போனாய். ஸ்தோத்திரம்.
மோசே துக்கத்தோடு சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனமே, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஆமென், ஹல்லேலூயா. ஜெனிப்பித்த கன்மலையை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார். நம்மை ஜெனிப்பித்த கன்மலையாகிய கர்த்தரை, நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய இயேசுவாவை நாம் ஒரு நாள் மறக்கக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனங்களே, வாழ்க்கையில குடும்பம் இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் நமக்கு சகலவிதமான காரியங்களிலும் நமக்கு சோத்திரம், பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. இந்த பாதைகளில் ஊடாகத்தான் நாம் கடந்து போக வேண்டியிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலம் வரைக்கும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எல்லாருக்குமே பல விதத்தில் பிரச்சனைகள் உண்டு. கர்த்தர் இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் என்ற பிரச்சனை உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் சோத்திரம், நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்மை ஜெனிப்பித்த கன்மலையை, நம்மை உண்டாக்கின கர்த்தரை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் துணையாக கொள்வோம். அவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். அவரிடத்தில் சகல விதமான நன்மைகள் உண்டு, பாதுகாப்பு உண்டு, துணையில் நமக்கு கர்த்தரால் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்ப ஜெனிப்பித்த கன்மலையை நீ மறந்தாய். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். பாருங்க, உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். பாருங்க, தாய் தகப்பன், தாய் நம்மை பெற்றெடுக்கிறார்கள். நமக்கு உலகப்புறமான தகப்பன் தாயை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே வேளையில நமக்கு பரம தகப்பனாக, பரமதாயாக நம்முடைய கர்த்தரே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்மை ஜெனிப்பித்தார், நம்மை உண்டாக்கினார். எப்பொழுது சோத்திரம், நம்மை பெற்ற, எப்பொழுது பெற்றார்? நாம் தேவனாலே நாம் பிறந்தவர்கள். நாம் எப்பொழுது ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து பாவங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளிலிருந்து, கர்த்தர் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நாம் கர்த்தரால் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். நாம் தேவனால் பிறக்கிற பிறப்பு, மறுபிறப்பை பெற்றவர்கள் நாம். அந்த பிறப்பை பெறாமல் ஒருவரும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் தேவனுடைய பிள்ளையாக முடியாது. அந்த சோத்திர மனித தகப்பன் தாய்க்கு நாம் பிறப்பது உண்மை என்றாலும், தாய் உலகம் முழுவதிலும் சோத்திர தாயானவள் தன் பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டாலும், கர்த்தர் நமக்கு ஒரு பரலோக தகப்பன் உண்டு. அந்த பரலோக தகப்பனாகவும் தாயாகவும் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் என்றாகட்டும் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக, அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் மறக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்து விடவே கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். ஆகவே தான் வேதத்தில் சோத்திரம் சபையின் மேய்ப்பனாய் இருந்த மோசே துக்கத்தோடு சொல்லுகிறார், நீ கர்த்தரை மறந்து போனாய் இஸ்ரவேல் ஜனமே என்று. நாம் அவர்களைப் போல இல்லாதபடிக்கு புதிய ஏற்பாட்டு சபையாக ஒரு நாள் நாம் கர்த்தரை மறவாமல் இருப்போமாக. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக, அவர் யார் என்றால் அவர் நம் ரட்சிப்பின் கண்மலை. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்த கண்மலையாகிய கர்த்தர் சோத்திரம். சங்கீதம் 89:26 சில வசனங்களை வாசிக்கலாம். அடுத்த சங்கீதம் 62 2வது வசனம் 6வது வசனம் இப்படியே போகலாம். நம்ம சங்கீதம் 62 2 வாசிங்க. 2வது வசனம் 6வது வசனம். அவரே என் கண்மலையும், அவரே கண்மலையும். தாவீது சொல்கிறார், அவரே கர்த்தரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னவர் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் அசைக்கப்படுவதே இல்லை, இந்த கண்மலையாய் கர்த்தருடைய தப்பன் பெற்றுகிற நான் அசைக்கப்படவே மாட்டேன். வாசிக்கலாம். அவரே என் கண்மலையும், அவரே கண்மலை, கர்த்தரே கண்மலையும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, சோத்ரோ. இந்த நாட்களிலே நாம் சில சம்பவங்கள் நம்மை அசைத்து பார்க்கிறது. சோத்திர பலவிதமான சூழ்நிலைகள் நம்மை அசைக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் கூட கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும்.
அப்போ அசைக்கப்பட்டு விழுந்து போகிறவர்கள் சோத்திரம் இந்த உலகத்துல இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். 6வது வசனம், நான் அசைக்கப்படுவதே இல்லை என்று சொல்லி தாவீது உறுதியாக சொல்லுகிறார். தேவன் என்னை அசைய விடாமல் என்னை காக்க வல்லவர். அல்லேலூயா, சோத்திரம். சங்கீதம் 71:3 கூட வாசிக்கலாம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் கோட்டையுமாயிருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் நீரும் ஆண்டவரே. ஆமென். நாம் கூட தாவீது போல சொல்லுவோம், எப்பொழுதும் நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாய் நீங்க இருங்க ஆண்டவரே, இருங்க ஏசப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு யார் தஞ்சம், யார் நமக்கு அடைக்கணும், யார் நமது நம்பிக்கை, யார் நம்முடைய எதிர்பார்ப்பு, யார் நமது எதிர்காலம், எல்லாமே நம்முடைய தேவன், எல்லாமே நம்முடைய கர்த்தர், எல்லாமே நமது ஏசப்பா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சங்கீதம் 89:26 கூட வாசிக்கலாம். அவன் என்னை நோக்கி, அங்க கர்த்தர் தாவீது குறித்து சொல்லுகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தாவீது என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். அல்லேலூயா. நாம கூட சொல்லணும், கர்த்தர் இவருடைய எதிர்பார்ப்போடு இருக்கிறார். பார்த்தீங்களா ஆண்டவரே, பிதா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நமக்கு சோத்திர பிதாவாகிய கண்மலை உண்டு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற கண்மலை நமக்கு உண்டு. பரிசுத்த ஆவியானவர் என்ற கண்மலை நமக்கு உண்டு. திருத்துவ தேவன் என்ற கண்மலை நம்மை சுற்றிலும் அரணாய் இருந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்ப தாவீதை போல நம்ம சொல்லணும், என் பிதா, என் தேவன், என் கண்மலை நீரே ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் பிதானா தகப்பன். ஆமா, சோத்திரம். என் கண்மலை, பாதுகாப்பு. என் தேவன், என் கடவுள் நீங்கதான்ப்பா. என் இறைவன் கடவுள் என்றெல்லாம் ஒரு வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் கூட வேதம் முழுவதிலும் கர்த்தர் என்ற வார்த்தை இருக்கிறது. நாம் அதிகமாக கர்த்தர் என்ற வார்த்தை உபயோகப்படுத்துவோம். ஏனென்றால் அதுதான் தேவனுடைய நாமம். அல்லேலூயா, சோத்திரம். நம்முடைய இரட்சகருடைய நாமம் கர்த்தர். அடுத்து அவர் நம்முடைய இரட்சணிய கண்மலை. சங்கீதம் 95:1-2 வாசிக்கும் போது, அவர் என் இரட்சணிய கண்மலை என்று சொல்லி தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாசிக்கலாம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி, நாம் தேவனை எப்படி பாடணுமா? நம் தேவனை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவும் வாருங்கள் என்று சொல்கிறார். நான் மட்டுமல்ல, நீங்களும் வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை பாடி உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி அழைக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து. துதித்தலுடனே எப்படி நாம தேவ சமூகத்துக்கு முன்பாக நாம் வரணும், எப்போது கர்த்தர் எப்படி நாம் அவருடைய சமூகத்துல காத்திருக்கணுமா? துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். சங்கீதங்களால் அவருக்கு சங்கீதம் என்று சொன்னா பாடல்கள் மூலமாக அவரை மகிமைப்படுத்த கடவோம், ஆர்ப்பரிப்போம், சோத்திர கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே, துதித்து சோத்திரத்தினாலே மகிமைப்படுத்த கடவோம். கடந்த வாரத்துல சோத்திரம் நான் அந்த சூம் ஆப் மூலமாக நாம் வீடுகளில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வீடுகளில் கூடியிருந்து, அவர்கள் வீடுகளில் கூடியிருந்து சோத்திரம் நாம் அந்த ஒருவை சபையில் நாம் மௌனமாய் பார்த்து நாம் துதித்து தேவனை துதித்து பாடி ஆராதிப்பது போல, வேத வாசிப்பை ஜெபிப்பது போல, சபையில் நாம் சோத்திரம் நடந்து கொள்வது போல, நாம் நடப்பிக்கிற காரியங்களை போல சோத்திர வீடுகளில் நாம் கூடியிருந்தோம். கூடி பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம். கர்த்தர் சோத்திரம் உண்டான சங்கீதங்களால் பாடல்கள் பாடி ஆராதித்தோம். சோத்திரம். நாம் இந்த யூடியூப்பு இந்த கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும்
வாட்ஸ்அப் மூலமாக இந்த ஒளிபரப்பு ஆனாலும் கூட நாம் சபையிலே எப்படி ஆராதிக்கிறோமோ அதே போல் அந்த எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்துகிறோம். கர்த்தர் சோதர் இந்த காணிக்கை எடுக்கிற பதிவு மட்டும்தான் இல்லை, மற்ற காரியங்கள் எல்லாம் சபையில் ஆராதனையில் நம்ம எப்படி நம்ம செயல்படுத்த செய்கிறோம். ஏனென்றால் இதுதான் ஒரு முழுமையான ஒரு ஆராதனை. சில இடங்களில் என்ன செய்கிறாங்க, ஊழியர்கள் செய்தி மட்டும் கொடுக்குறாங்க, செய்தி மட்டும் கொடுத்து முடிச்சிடுறாங்க. சில இடங்களில் ஆராதனை போல் எல்லா பகுதியும் நடத்துகிறாங்க. இதுதான் ஒரு முழுமையான ஒரு பகுதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோத்திரம் செய்தி மட்டும் கொடுப்பது அது போதுமானதாக இருக்காது. தேவ ஜனங்களுக்கு நாம் பாடணும், துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன் வரணும். ஆமென், அல்லேலூயா. அவன் துதித்து தேவ பிரசன்னத்தினாலே நான் நிரப்பப்பட்டு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டோ நான் வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அப்பொழுதுதான் அது சோத்திரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். அப்போ அடுத்து வாசிக்கலாம். வாசித்தாச்சா? அவர் நம்ம ரட்சணிய கண்மலை. சங்கீதம் 95:1-2 வாசித்தாச்சா? அடுத்ததாக கர்த்தரின் பலனான கண்மலை. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் எப்படின்னா நமக்கு பலனான கண்மலையாக இருக்கிறார். சங்கீதம் 62:7 வாசிக்கலாம். ஒருத்தர் ஏசாயா 33:16. சங்கீதம் 62:7, ஏசாயா 33:16. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலை என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு. கர்த்தர் என் பலனான கண்மலை. ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், கர்த்தரை நீரே என் பலனான கண்மலையா இருக்கிறேன். சோத்திரம். சரீரம், நம்முடைய சரீரம் பலவீனமான ஒரு சரீரம் தான். ஆனால் கர்த்தரை நாம் பலனாக நாம் கொள்ள வேண்டும், பலனாக நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். சோத்திரம். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லும்போது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நானே உனக்கு பலனும் மகாபரிய கேடகமாக இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த மகாபலன் நான் தான் ஆபிரகாமே. இன்னைக்கும் கர்த்தரை நாம் பலனாக கொள்வோம். நமக்கு பலன் வேணும். ஆவிக்கு பலன், ஆத்மாவுக்கு பலன், சரீரத்துக்கு பலன் எனக்கு தேவை இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டதான பலனை தருகிற கர்த்தரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கர்த்தர் நம் தேவன் யார் என்றால் பலனான கண்மலை. ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கர்த்தர் சோத்திரம் என்றான். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. யார் என்றால் அதற்கு முன்னாடி வசனத்தை வாசித்தா சோத்திரம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் சோத்திரம். எப்படி தேவனுடைய நிபந்தனை என்ன? இந்த கீழே உள்ள ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அதுக்கு மேல உள்ள அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீதியாய் நடந்து, அநீதியாய் இல்ல, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசுவது, செம்மையானவைகளை பேசணும். அடுத்து இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. மூன்றாவது பரிதானங்களை வாங்காதபடிக்கு, பரிதானம், லஞ்சம், ஊழல் இவைகளை மூலமாக தவறான சம்பாத்தியம் பண்ணாதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவனைத்தான் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையினுடைய சோத்திரம் வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க நாம் தேவனுடைய சத்தியங்களை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற நிபந்தனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். ஆகவே
நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தியங்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து கர்த்தர் நம்முடைய உயர்ந்த கண்மலை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப கர்த்தர் பலனான கண்மலையாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமா, நாம் அவருக்குள் அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் அடுத்து நம்முடைய உயர்ந்த கண்மலையா இருக்கிறபடினாலே நாம் அவருக்குள் மறைந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 27:5, சங்கீதம் 91:14 வாசிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தீங்கு நாள் ஸ்தோத்திரம். நமக்கு இந்த நாட்களில் உலகம் முழுவதிலும் ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துல, தமிழகத்துல, சென்னைப்பட்டணத்துல, எல்லா இடங்களிலும் இந்த தீங்கான வைரஸ் என்ற காரியங்கள் காணப்பட்டாலும் கூட கர்த்தர் நம்மை மறைத்து பாதுகாத்து வருகிறார். ஊழியர்கள் குடும்பத்து பிள்ளைகளை, சந்ததிகளை, விசுவாச குடும்பத்து பிள்ளைகளை, சந்ததிகளை ஒழித்து மறைத்து பாதுகாத்து வருகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் இந்த கொல்லனைக்கு நம்மை ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென், அல்லேலூயா. உயர்ந்த கண்மலையாய் இருந்து பாதுகாத்து வருகிற தேவன் நம் தேவன். சங்கீதம் 91:14 வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால், அவள் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவளை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கிற கண்மலை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் அவருக்குள் மறைந்து கொள்ள வேண்டும். அவர் பாதுகாக்க வேண்டும் என்றால் அவருக்குள்ளும் நாம் மறைந்து இருப்போமாக. ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக நம் தேவன், நம்முடைய கர்த்தர் யார் என்றால் நம் உறுதியான கண்மலை. நம் உறுதியான கண்மலையாய் கர்த்தர் இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்யணும், நாம் அவருக்கு நின்று உறுதிப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. 2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 40:2 வாசிங்க. சங்கீதம் 40:2 பயங்கரமான குழியிலும் நம்மை தேவன் எங்கிருந்து தூக்கி எடுத்தார்? பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நின்று என்னை தூக்கி எடுத்து நம்மை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி தாவீதை மட்டுமல்ல நம்மையும் நாம் ஒளியான சேற்றிலும் பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்மை ஸ்தோத்திர உயர்ந்த அந்த கண்மலையாகி இயேசுவோடு கூட தேவன் நிறுத்தியிருக்கிறார். நம்மளுக்கு தான் நிறுத்தியிருக்கிறார். வாசிக்கலாம். என் அடிகளை உறுதிப்படுத்தி வலுவாதபடிக்கு நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அவர் நம்முடைய வாயிலே கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே இன்னொரு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனத்தை குறித்து வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை, இயேசப்பா சொன்ன வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் சொன்னார். மலை பிரசங்கத்தில் அவர் ஸ்தோத்திரம் 5, 6, 7 மத்தேயு அந்த 3 அதிகாரமும் மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மலைப்பிரசங்கத்தில் அருமையான சத்தியங்களை போதித்தார் ஆண்டவர். சோத்ரு இன்றும் நமக்கு அது பிரயோஜனமான சத்தியங்களாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, ஆண்டவர் சொல்லிய அந்த சத்தியத்தின்படி செய்கிறவர்கள் எவர்களோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து அந்த கண்மலையாகிய இயேசுவோடு கூட இணைந்த வாழ்க்கையை தான் குறிக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது இல்லாமல் சிலர் மணல் மேல கட்டி கொண்டிருக்கிற, பலர் மணல் மேல உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் நம்பிக்கையை ஸ்தோத்திர மணல் மேல் வைக்கிறார்கள். அந்நிய ஸ்தோத்திர காரியங்கள் மேல் வைக்கிறார்கள். உலகத்தின் மேல வைக்கிறார்கள், மாம்சத்தின் மேல் வைக்கிறார்கள், பிசாசின் மேல் வைக்கிறார்கள்.
கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கையோ கர்த்தராகிய இயேசு மேலே நாம் வைப்போமாக. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அவர் மேலே போது இருக்கட்டும். வாசிக்கலாம் தொடர்ந்து. பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை விலக்கி சொன்னா பல காரியங்களை பேசலாம், நேரம் இல்லை. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தரா இயேசுவோடு கூட இணைந்த வாழ்க்கை தான் முக்கியம். அவரோடு கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து நம்முடைய ஜீவியம் முழுதும் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முதற்கொண்டு நம்முடைய ஸ்தோத்திர ஜீவிய காலம் முழுவதும் அவருடைய வருகை பரியந்தம் அல்லது கர்த்தர் வருகை தாமதிக்குமான அவர் நம்முடைய மரண பரியந்தம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கர்த்தர் ஸ்தோத்திர கிறிஸ்துவுக்குள் மறித்து அல்லது கிறிஸ்துவுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை நாம் தொடர்ந்து காத்துக்கொள்வோமாக. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். அடுத்து கர்த்தர் நாம் இருதயத்தின் கண்மலையாக இருக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம் இந்த இருதயத்தின் கண்மலையாக இருக்கிறபடியாலே நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். சங்கீதம் 73:26. சங்கீதம் 73:26 வசனம். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றைக்கும். இந்த அடுத்த இந்த சொல்லப்படுகிற வார்த்தை முக்கியம். தேவன் என்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசப்பா என்றைக்கும் நம்முடைய இருதயத்தின் கண்மலையும் நம்முடைய பங்குமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். இந்த வார்த்தையை எப்படி நம்ம அறிக்கையிட்டோம்னா அப்படியே கர்த்தர் நம்ம நடத்துவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் நம் பிளவுண்ட கண்மலை. உன்னதப்பட்ட 2:14 2:14 மட்டும் வாசிக்கலாம். நாம் அவருக்குள் வாசம் பண்ணுவதற்காகத்தான் அவர் பிளவுண்ட கண்மலையாக இருக்கிறார். பாருங்க, நீ சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார். மணவாளனாய கர்த்தர் இயேசு மணவாட்டி சபையை பார்த்து சொல்லுகிற என்னவென்றால் வாசிக்கலாம். கண்மலையின் வெடிப்புகளிலும் அவருடைய காயங்களாகிய கண்களில் வெடிப்புள்ளகள்ல நாம் மறைந்திருக்கிறோம். வாசிக்கலாம். சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற புறாவே. சபையைத்தான் சொல்ல ஆண்டவர் குறிக்கிறார். என் புறாவே, என் உத்தமியே என்றெல்லாம் அழைக்கிறார். வாசிக்கலாம். உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. முகரூபங்கள். அடுத்து என்ன சொல்றாரு? சத்தத்தை. ஆமா, கர்த்தர் நம் துதியின் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். நம்முடைய ஜெப சத்தத்தை கேட்க விரும்புகிறார். வாசிக்கலாம். உன் சத்தம் இன்பமும், உன் சத்தமானது இன்பமும், முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய அழகுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். புறமான அழகு குறித்து சொல்லப்படல. ஆவிக்குரிய அழகுடையவர்களாய் தேவனுடைய ஜனங்களாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே வேளையில் புறமான சுத்தம், சோத்திரம், ஆரோக்கியம் இதெல்லாம் நமக்கு அவசியம்தான். கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். கர்த்தர் நல்லவர். இப்ப இன்னொரு கூட்டம் இருக்கிறது. கர்த்தர் அவர்கள் எதை சார்ந்திருக்கிறார்கள்? எரேமியா 49 16 வசனத்துல கர்த்தர் சோத்திரம் இந்த கண்மலையாகி இயேசுடைய பிளவுண்ட கண்மலையாகி இவருக்குள் இல்லாம எங்க இருக்கிறாங்களா? சோத்திரம். அவர்களுடைய இருப்பிடம், அவர்களுடைய கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் நம்பிக்கை எல்லாம் வேறு விதமாக இருக்கிறது. வாசிக்கலாம். கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி. இங்கே சொல்லப்படுகிற கண்மலை வெடிப்புன்றது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கண்மலை வெடிப்பாகி அவருக்குள் வாழ்கிறவர்களை குறித்து சொல்லப்படாமல் வேறு ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கலாம். மேடுகளின் உச்சியில் பிடித்திருக்கிற உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும். பாருங்க, யாரு எப்படிப்பட்ட கூட்டம்? இருதயத்தில் அகந்தை உள்ளவர்கள். ஒரு நாளும் எப்படிதான் கர்த்தர் எந்த அளவுக்கு உயர்த்தினாலும் இருதயத்தில் கர்மம் வரவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவுதான் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தினாலும் நம்மை தாழ்த்திய நம்மை
சோத்திரம் வெறுமையாக்கி கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்ம வாழ வேண்டியது அவசியம். கர்த்தர் இப்போ வேதம் சொல்கிறது பெருமை உள்ளவங்க கர்த்தர் எதிர்த்துன்னு இருக்கிறான். இருதயத்தில் கர்வம் இருக்கிற ஒருவர் மேலும் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டான். தாழ்த்தி நம்மை சோத்திரம் சாந்தம் உள்ளவர்களாய் நம்மை இயேசுவை போல நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு சொன்ன அந்த ஆண்டவரிடத்துலேருந்து அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரிடத்துலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதில் முக்கியமானது அவரை போல சாந்தமும் மனத்தாழ்மையாய் ஜீவித்து அதை கற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம். வாசிக்க வேண்டாம். கர்த்தர் சோத்திரம் உண்டான கர்த்தர் நல்லவர். அடுத்து இப்படிப்பட்ட இந்த பலவுண்ட கண்மலைக்குள்ள நாம் என்ன பண்ணணும்? அவருக்குள் வாசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் வாசம் பண்ணுகிற வாழ்கின்ற ஒரு கர்த்தர் இயேசுவோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அடுத்ததாக கர்த்தர் நம் தாகம் தீர்க்கும் கண்மலையாக இருக்கிறார். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் 20, 10, 11. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ? பல விதத்துல அந்த சபையின் மேய்ப்பனாயிருந்த பழைய ஏற்பாடு சபையின் போதகராயிருந்த ஊழியராயிருந்த மோசையை விசனப்படுத்தினதுனால அவர் துக்கத்தோடு கூட சஞ்சலத்தோடு கூட சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் சொன்னார். அப்போ ஒரு இடத்துல சோத்திரம் கண்மலை அடின்னு சொன்னார், அடித்தார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கண்மலை பார்த்து பேசு என்று சொன்னார். சோத்திரம். ஆனாலும் கூட கண்மலை அவர் அடித்து விட்டார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் தண்ணி வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே தொடர்ந்து வாசிக்கலாம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். ஆமா, இந்த இடத்துல கண்மலையை கோலினால் 2 தரம் மோசே அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டு ஜனங்கள் தாகம் தீர்க்க கர்த்தர் தண்ணீர் புறப்பட செய்தார். சபையார் குடித்தார்கள். அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அப்ப அத்தனை லட்சம் ஜனங்களும் தாகத்தை கேட்கிற கண்மலையாய் கர்த்தர் இருந்தார். அதே வேளையில நம்முடைய இயேசப்பா சோத்திரு யோவான் 7ஆம் அதிகாரம் 37 39 வசனத்தை வாசிக்கும் போது இங்கு சொல்லுகிற கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தாகம், இந்த தண்ணீர் கர்த்தர் மேல நாம் தாகமுடையவர்களாக இருப்போம். ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறைந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவித்தோடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரம் யோவான் 37-39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு தாகமாயிருந்தார். வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா யாரையும் கர்த்தர் பலவந்தப்படுத்தவர்ல ரட்சிப்பு முதற்கொண்டு சோத்திர எல்லாமே அபிஷேகம், சபை ஐக்கியம், பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை எல்லாமே கர்த்தர் வாழ துணை செய்கிறார். நமக்கு விருப்பம் இருக்கும்போது நாம் விரும்ப கொடுத்து கொண்டே இருப்பார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அது தேவனுடைய எதிர்பார்ப்பு. நீதி செய்கிறவன் நீதி செய்து கொண்டே இருக்கட்டும். அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே கர்த்தர் சொல்லும், தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல்தான் ஆறுகளையும் ஒட்டுவேன்னு சொல்லி இருக்கிறார். அந்த வறண்ட நிலம் தாகத்தோடு வறண்டு இருக்கிற ஒரு நிலத்தில் இருக்கிற சோத்திரம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஜீவ தண்ணீர் ஆகிய அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கூட அபிஷேகம் பெறாமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஏன்னா அவர்கள் விரும்பல, தாகம் உள்ளவர்களா இல்லை. அன்பான தேவனுடைய ஜனங்களை, சத்தியத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் ரட்சிப்பை பெற்று ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறது நல்லது. ஆனால் கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுதான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். கர்த்தருடைய வருகையில, 2ஆம் வருகையில நாம் பூமியிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அவருடைய வருகையிலே நாம் பறந்து அவரோடு இணைய வேண்டும் என்றால் நமக்கு தேவை பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே முத்திரையாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டு அதில் வளர வேண்டும். கர்த்தருடைய அபிஷேகத்தை நாம் வளர வேண்டும். நம்முடைய பாத்திரம் நிரம்பியத்தக்கதாய்
கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஒருவன் தாகமாய் இருந்தால், அதான் சொல்றாரு ஆண்டவர். ஒருவன் பாருங்க சொல்றாரு, வா எல்லாரும் வா, உனக்கு நான் தர்றேன்னு சொல்லாம தாகமாய் இருந்தாலும் என்ற வார்த்தையை அவர் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆகவே தாகமாய் இருந்தால், ரட்சிப்பை பெற விரும்பினால், ரட்சிப்பு இலவசம் தான். அது பரிசுத்தாவின் அபிஷேகம் இலவசமாய் தருகிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நம்ம ஆர்வம் உள்ளவர்களாக தாகமா இருந்தா என்னிடத்தில் வந்து கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பானம் பண்ண கடவர்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் விசுவாசம் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓட வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்மிலிருந்து நம்மை நிரப்பி நாம் மற்றவர்களுக்கு ஸ்தோத்திரம், நாம் ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருக்கத்தக்கதாய் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நோக்கம், நம்மை ரட்சித்த நோக்கம் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஊழியர்கள் மட்டுமல்ல ஆசீர்வாதமாக இருப்பது, ஆசீர்வதிக்கப்படுவது, ஆசீர்வாதமாக இருப்பது, எல்லா விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்படவும் மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மாற்றி நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. இன்னும் சில வார்த்தைகளை நாம் பார்க்க முடிக்கலாம். அதுவும் இப்படிப்பட்ட தவம் கண்மலையாகிய இடத்துல என்ன பண்ணணும்? அவரிடத்தில் பானம் பண்ணி தவம் தீர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்முடைய கர்த்தர் யார் என்றால் ஞான கண்மலை. அல்லேலூயா. இந்த ஞான கண்மலையை அவரையே பற்றிக்கொள்ள வேண்டும். ஞான கண்மலையை 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:4. எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். பாருங்க, இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ஸ்தோத்திரம் இருத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் பணாந்தரத்தில் நடத்தப்பட்ட சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு வந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அவர்கள் அனைவரும் கர்த்தர் அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்ட அனைவரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஞான கண்மலை, இந்த ஞான கண்மலை நமக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஞான கண்மலை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். அல்லேலூயா. அந்த கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கண்மலை யார் என்றால் கிறிஸ்துவே. இந்த பழைய ஏற்பாடு இஸ்ரவேலுக்கு தெரியல. அந்த ஞான கண்மலை கர்த்தராகிய இயேசுவே என்று தெரியாது. ஆனால் புதிய ஏற்பாடு சபையார் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஞான கண்மலையானவர் நம்முடைய ஆண்டவர் ஏசப்பா தான் அந்த ஞான கண்மலை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ஞான கண்மலையா இவரிடத்துல வேண்டிய ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஒருவன் ஞானத்துக்கு குறைவுள்ளவனாக இருந்தால் யாவது சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவரை கடிதவளாமை தேவனிடத்தில் கேட்கப்படுவன், அப்பொழுது அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்ததாக கர்த்தர் நாம் ஜீவன் உள்ள கண்மலையாக இருக்கிறார். 2 சாமுவேல் 22:47 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:47 வசனம். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என்னுடைய ரட்சிப்பின் கண்மலையான தேவன் உயர்ந்திருப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் ஜீவன் உள்ள கண்மலை, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மரித்தேன் ஆனாலும் சதகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்றவர் நம்முடைய ஆண்டவர். சோத்துரு மனிதாவதாரத்து வந்து மனுக்குள்ள ரட்சிப்புக்காக வந்தபடியினாலே நமக்காக கல்வாரி சிலுவிலே ரத்தம் செந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டியிருந்தது. ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏனென்றால் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், தேவனுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உயிரோடு எழுந்த ஆண்டவரை, தேவனை, கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நாம் உண்மையாகவே நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜீவனுள்ள கண்மலையானவர் நம்முடைய தேவன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நாம் அவரே என்ன பண்ணணும்? ஸ்தோத்தரிக்கணும். அந்த வேதவசனம் என்ன சொல்கிறது?
ஸ்தோத்திரி. மறுபடியும் வாசிக்கலாம். நல்ல ஒரு வசனம். 2 சாமுவேல் 22:47. கர்த்தர் ஜீவனுள்ளவர். சங்கீதக்காரன், அதாவது 18வது சங்கீதமும் இந்த சங்கீதம் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தர் ஜீவனுள்ளவர். கர்த்தர் ஜீவன். நம்முடைய ஆண்டவர் யார்? உயிருள்ளவர், ஜீவனுள்ளவர், உயிரற்ற. ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று அல்ல. ஸ்தோத்திரம். ஆமா, ஜீவனுள்ளவர், எங்கு வியாபித்திருக்கிறவர். நம் தேவன் சர்வ ஞானி, சர்வ வியாபி. கர்த்தர் ஸ்தோத்திரம், சர்வ வல்லவர். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் வாசிக்கலாம். என் கண்மலையானவர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எப்படியாக கர்த்தரை போல்கிறார், போற்றுகிறார், வாழ்த்துகிறார், வணங்குகிறார், மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இப்ப பாருங்க, துதியிலே அவர் வாழுகிற தேவன், துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற தேவனிலே பரிசுத்தர் என்று வேதம் சொல்கிறார். நம்முடைய தேவன் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர். ஆகவே நாமும் துதிக்க நம்முடைய துதிகளில் அவர் வாசம் பண்ணுகிறவர். நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். கர்த்தர் சோதனை நம்ம மேல் தங்கியிருக்கிற மகிமையின் ஆவியானவர். அல்லேலூயா. கர்த்தர் சோதனை இன்னும் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். ஆகவே கர்த்தர் நம்முடைய நித்திய கண்மலையானவர். ஏசாயா 26:4 வாசிக்கும் போது நாம் இந்த வாசித்த அந்த வேத பகுதியில அந்த வேதவசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 26:4, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். நம்முடைய கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் இல்லை. ஒரு காலத்துல நம்பினேன், இப்பெல்லாம் நம்பல. சோத்திரம். என்னை ஆசீர்வதிக்கும் போது நம்புவேன், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கும்போது நம்புவேன், மற்ற சமயங்கள நம்ப மாட்டேன். அப்படி அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் நம்பத்தக்கவர் ஒருவர் உண்டென்றால் நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. எல்லா காலத்திலும் நம்பலாம், எல்லா காலத்திலும் விசுவாசிக்கலாம். மனிதர்களை அப்படி சொல்ல முடியாது. சோத்திரம். நாம் தேவன் நித்திய கண்மலை. அல்லேலூயா. நாம் அவரை என்றென்றைக்கு நம்பணும். சோத்திரம். எல்லாம் என்னைக்கு ரசிக்கப்பட்டோம் அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் சோத்திரம் நம்முடைய கண்ணு மூடு வரைக்கும் கர்த்தர் சோத்திரம் அவரை நம்பிக்கொண்டே இருப்போம், அவரை விசுவாசித்துக் கொண்டே இருப்போம், அவர் பின்பற்றி கொண்டே இருப்போம், அவரை உறுதியாக பிடித்துக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். ஆகவே கர்த்தர் என்னுடைய கண்மலை. நாம் சொல்லுவோம், கர்த்தர் என் கண்மலை, கர்த்தர் நாம் கண்மலை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அப்ப நான் மறுபடியும் நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஜெனித்த கண்மலையாக இருக்கிறபடியினால் நாம் அவரை மறக்கக்கூடாது. அவர் ரட்சிப்பின் கண்மலையாக இருக்கிறபடியினால் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் நம் ரட்சிய கண்மலையாக இருக்கிறபடியால் நாம் அவரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம் பலனான கண்மலையாக இருக்கிறபடியால் நாம் அவருக்குள் அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் உயர்ந்த கண்மலையாக இருக்கிறபடியால் அவருக்குள் மறைந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் உறுதியான கண்மலையாக இருக்கிறபடியால் நாம் அவருக்குள் நின்று உறுதிப்பட வேண்டும். கர்த்தர் நம் இதயத்தின் கண்மலையாக இருக்கிறபடியால் நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் பிளவுண்ட கண்மலையாக இருக்கிறபடியால் நாம் அவருக்குள் வாசம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம் தாகம் தீர்க்கும் கண்மலையாக இருக்கிறபடியால் நாம் அவரிடத்தில் பானம் பண்ணி தாகம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நாம் ஞான கண்மலையாக இருக்கிறபடியால் அவரையே பற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம் ஜீவனுள்ள கண்மலையாக இருக்கிறபடியால் நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் நம் நித்திய கண்மலையாக இருக்கிறபடியால் நாம் அவரை என்றென்றைக்கு நம்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சாமன் மடிப்பாங்க. நேசிக்க நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற அந்த நாளில ஆண்டவரை மட்டுமாய் பாடி துதித்து ஆராய்த்து வேத வாசித்து தியானிக்க கிருபை செய்தவரே, என்னுடைய கண்மலையாய் கர்த்தராய் நீர் இருக்கிறேன். தாவீது அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி, கர்த்தரேன் கண்மலை, கர்த்தரேன் கண்மலை. ஆமாண்டவரே, தாவீதுக்கு மட்டுமில்லை, எங்களுக்கு நீர் ஆண்டவரே கண்மலையாக இருக்கிற, நித்திய கண்மலையாக இருக்கிற, ஜீவனுள்ள கண்மலையாக இருக்கிறேன். என்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, உயர்ந்த கண்மலையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரமையா. தொடர்ந்து ஆண்டவரே நடத்துங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் துணையாய் தொடர்ந்து இருந்து ஆண்டவரே எங்கள் சபையாரை நம்முடைய கருத்தில் ஒப்படுத்தி சொல்லிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கிருபையாய் பாதுகாத்து வந்த தேவன் ஆண்டவர் தொழில் செய்கிறவங்கள, வியாபாரம் செய்கிறவங்கள, வேலை செய்கிறவங்கள ஆண்டவரே சோதரமையா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை எல்லாத்தையும் கடத்தில் ஒப்படுக்கிறோம். ஊழியத்தை நம்முடைய கடத்தில் ஒப்பிடிச்சு வைக்கிறோம். தேவன் தந்த சபையை நம்முடைய கடத்தில் ஒப்பிடிச்சு வைக்கிறோம். ஆண்டவரே சீக்கிரமாக சபைகள் திறந்து எல்லா இடங்களிலும் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தி தாங்கப்பா. தடைகளெல்லாம் நீங்கட்டும். ஆண்டவர் எந்த பலவீனமா சுகவீனமா எந்த விதமான ஆண்டவரே வைரஸ் தாக்குதல், கொரோனா வைரஸ் தாக்குதல் ஒன்றும்
ஒருவரையும் அணுகாதபடி வெளியே எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இவட்டுமா வெளியில் எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் விசுவாச குடும்ப பிள்ளைகள் சந்ததிகளையும் வெளியே எடுத்து பாதுகாத்து வந்த தேவன் ஆண்டவரே சோதரமையா. ஆண்டவரே எங்கள் சபையார் மட்டுமல்ல, ஊழியர்கள் நாங்கள் மட்டுமல்ல, குடும்பங்கள் பிள்ளைகள் சந்ததிகள் மட்டுமல்ல, ஆண்டவரே உலகம் முழுவதற்கு எல்லா ஊழியர்கள், உலகம் முழுவதற்கு இருக்கிற ஊழியர்கள், குடும்பங்கள் பிள்ளைகள் சந்ததிகள், விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகள் யாவரையும் வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆபத்து நாசமாசங்களை விலையில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேறு போல உலகம் முழுவதும் இருக்கிற எச்சிக்கப்படாத ஜனங்களையும், எல்லா தேசத்தில் இருக்கிற சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். விசேஷமாக தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரை மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்கும் நீர் கிருபையாய் பாதுகாத்து இரக்கம் செய்த ஆண்டவரே குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, மிருகங்களை எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே தயவு செய்து ஆண்டவரே விடுதலை ஆக்கி ஆண்டவரே வியாதியில் இருந்தாலும் அந்த நோய் தாக்குதலில் பிடிக்கப்பட்டிருந்தாலும் கிருபையாக எங்கள் தேசத்தில் இருக்கிற அநேகருக்கு சுதந்திரத்து வருகிறதற்காக சோத்திரம். உலகம் முழுவதிலும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா விதமான பாதிப்புகளை நீங்கி அமெரிக்கா தேசத்தில், யூரோப் தேசத்தில் மற்றும் ஆண்டவரே ஆப்பிரிக்கா தேசத்தில் எல்லா 5 கண்டத்தில் இருக்கிற எல்லா கண்டத்தில் இருக்கிற ஜனங்களையும் ஆண்டவரே தேசத்தாரையும் கூட கிருபையாய் வெளியெடுத்து பாதுகாத்து தேவன் எல்லா விதமான இந்த நாச மோசங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கிறோம். கிருபைக்குள்ளாய் வைத்து நீ நடத்தும் ரத்தம் செய்யும் ரட்சகரேஸ்வரத்தில் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவதும் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட என்னைக்கு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.